மகிமை உண்டாவதாக. ஆகமு தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தராகிய கர்த்தராகிய ஆண்டவருடைய பெலன் என் பெலன் என்று சொல்லப்படுகிறது. பெலன் என்னது அப்படின்னா, நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோம், வேலைக்கு போகிறோம், வேலைக்கு வருகிறோம், பிஸ்னஸ் செய்கிறோம், என்ன வேலைனாலும் செய்கிறோம். ஆனால் பெலன் இருந்தால் பெலனை நம்மளுக்கு பெலன் இருந்தால் செய்ய முடியுமா? பெலன் இல்லைன்னு இருந்தால் தானே செய்ய முடியும். எந்த வேலைனாலும் பெலன் இல்லைன்னா செய்ய முடியாதுல்ல. அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் பெலனுக்காண்டி ஒரு டயர்ட் ஆயிடுச்சுன்னா போய் மாத்திரை எடுக்கிறாங்க, அடுத்து போய் சிரப் வாங்கி சாப்பிட்றாங்க, அடுத்து டின்னரத்துக்கு போயிட்டு இப்போ ரொம்ப முடியலைன்னு சொல்லிட்டு போய் குறி கேட்குறாங்க, ஒரு சில தாயத்து கட்டுறாங்க, கழுத்தில் தாயத்து கட்டுறாங்க, என்னன்னாலும் இந்த உலகத்தில் மாலை போடுறாங்க. பெலனுக்காண்டி எவ்வளோ காரியம் செய்கிறாங்க. அப்போ இந்த தேவன் சொல்கிறாரு, ஆகமு தீர்க்கதரிசனம் அந்த தீர்க்கதரிசி சொல்கிறாரு, கர்த்தராகிய தேவனுடைய பெலன் என் பெலன் என்று சொல்கிறாரு. அப்போ அவரிடம் தான் உண்மையான பெலனே இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் நானும் என்னுடைய வேலைக்கு போகிறேன் வர்றேன். அப்போ சில டைம் நானும் சோர்ந்து போகிறேன். நானும் ஆண்டவர் முகத்தில் நான் ஒவ்வொரு நாளும் முழங்கால் படியிட்டு இல்லைன்னா ஆண்டவர் துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் போது என் மேலே ஒரு புது பலன் இறங்கும். ஆனால் பார்க்கவே முடியாது. என்னடா அன்னைக்கு உடம்புலாம் சோர்ந்து போய் டயர்டாகி வருவேன். சொல்லப்போனால் வேலைக்கு போயிட்டு ரொம்ப டயர்டாக வருவேன். அப்போ திடீர்னு நேரத்துக்கு ஆண்டவர் நோக்கி ஆராதிக்கும் பொழுது என் மேலே வித்தியாசமான ஒரு பலன் இறங்கும். அப்போ என் சரீரம் பாதிக்கப்பட்ட சரீர உறுப்புகளாம் புதிதாக்கப்படும். அப்படியே ஒவ்வொரு செல்களாக புதிதாக்கப்படும். அப்போ தான் நினைப்பேன், ஆண்டவர் எவ்வளோ பெரிய வல்லமை. அதான் தாவீது அதிகாரம் புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறது, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அவருடைய பலன் உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா, நீங்கள் சின்ன சின்ன வேலையெல்லாம் சாதாரணமாக எடுத்து செஞ்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் தேவனுடைய பலன் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய மாத்திரை போட்டாலும், எவ்வளோ பெரிய டானிக்கு சாப்பிட்டாலும், எதை நம்ம பண்ணாலும் நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இது இருக்கும். ஆனால் அதுக்கு மேலே இனிவரும் காலம் போராட்டமான காலம். ஆனால் ஆண்டவர் தேவனுடைய பலன் இல்லாமல் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அவருடைய பலன் வல்லமை மிகுந்தது. அவருடைய சக்தி பயங்கரமானது. சொல்லப்போனால் அதை ஒருவன் ருசித்து பார்க்கும் பொழுது அவர் எவ்வளோ பெரிய இரட்சகர் என்று தெரியும். அதனால் நம்மளும் அவரோடு இருந்து இருப்போம். இன்னும்